நல்லா சுத்துங்க. மொத்த ஊர்க்கணும் எங்க 2 பேர் மேலதான் இருக்கு. வந்தது ரொம்ப களைப்பா இருக்குமா. போய் எனக்கு ஒரு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரியா தங்கச்சி? பாரு வீரா தங்கச்சி, பூரி கேட்டா முடியாது, இருக்கிறத சாப்பிடுங்கன்னு சொல்றா இந்த பிருந்தா தங்கச்சி. சரி செல்லம், இந்தா. ஏன் நான் கொடுத்தா வாங்கிக்க மாட்டியா? நான் இதுல என்ன விஷமா வச்சிருக்கேன்? புஷ்பா, அப்படியெல்லாம் கூப்பிட கூடாது. ஒன்னா அக்கான்னு கூப்பிடு, இல்லனா புஷ்பா அக்கான்னு கூப்பிடு. வீரா, ஏன் ஒரு மாதிரி இருக்க? நம்ம வீட்டுல என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு தானடா இருக்க. என்னால முடியலடா. உங்க கனி கிட்ட நடந்துக்கிற விதம், நம்ம வீட்டுல மத்தவங்க கிட்ட நடந்துக்கிற விதம் எதுவுமே சரியில்லை. எனக்கு அதெல்லாம் போக்க அப்படியே கோவமா வருது. பதிலுக்கு நம்மளால எதுவுமே பண்ண முடியல. நம்ம கிட்ட அவங்க பேசுறது கூட பரவாயில்ல, ஆனா கனி கிட்ட எவ்வளவு ரூடா பிஹேவ் பண்றாங்கன்னு பாத்தியா? அவ குழந்தைடா. திடீர்னு வந்து நான் தான் அம்மா, என் அம்மானு தான் கூப்பிடணும்னு அவளை வேற டார்ச்சர் பண்றாங்களாமா. அவளால எப்படி அதை ஏத்துக்க முடியும்? ஒரு குழந்தை கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு கூட தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் நினைச்சு நொந்துக்கிறதா இல்ல கனிக்காக அவங்க கிட்ட சண்டை போடுறதான்னு ஒண்ணுமே புரியல. சரி, நீ ரிலாக்ஸ் ஆகு, ரிலாக்ஸ். நம்ம கனி என்ன லேசுப்பட்ட பொண்ணா? அவெல்லாம் கொட்ட கொட்ட குனிஞ்செல்லாம் போக மாட்டா. எல்லாம் ஒரு அளவுக்கு தான். அதுக்கப்புறம் நம்ம கொடுக்க வேண்டிய பதில அவளே கொடுத்துருவா. இங்க பாரு வீரா, நீ சொன்ன மாதிரி தப்பு நம்ம பக்கமும் இருக்கு. ராகவன் எல்லாத்தையும் தான் தான் பண்ணன்னு ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நம்மளால என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் நியாயப்படுத்த முடியாதுல்ல. ஏன் மாறா, ஏன் நம்ம குடும்பத்துல மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? வெளியில போகும் போதெல்லாம் ஆளாளுக்கு இதுதான் சந்தர்ப்பம்னு உன் மூத்தார் யாரையோ கெடுத்துட்டாராமே, அவங்கள கட்டி கூட்டிட்டு வந்து வீட்டுல வச்சிருக்காமேன்னு கேக்குறாங்க. கலெக்டர் என்னையவே இந்த பேச்சு பேசுறாங்கன்னா மாமா வள்ளியம்மாவெல்லாம் எவ்வளவு என்னென்ன பேச்சு பேச மாட்டாங்க. அதெல்லாம் நம்ம பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். இவளையுமே இன்னும் நம்மளால முழுசா கண்டுபிடிக்க முடியல. ஆனாலும் பிடிப்போம், கவலைப்படாத. நான் இருக்கேன்ல, சரி பண்றேன். எப்படி சரி பண்ணுவ? அவ ஏதோ பைத்தியம் புடிச்ச மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கா. அவ நம்ம குடும்பத்துக்கு கொஞ்சம் கூட செட்டே ஆகாத மாதிரி இருக்காடா. அவளை எப்படி நாம மாத்த முடியும்? அன்பு காட்டுவோம், அன்பால பணிய வைப்போம். அப்படியும் இல்லைன்ற பட்சம் அடக்கிக்கலாம். எல்லார்கிட்டயும் ஒரு வீக்னஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி அவளோட வீக்னஸ் என்னன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும்.